இந்த காலத்து இசை மாதிரி இல்லை இந்த காலத்து இசைன்னு சொல்லி குறைய சொல்கிறாங்க இல்லையா, அதை எப்படி நீங்கள் அணுகுறீங்க? நான் ஒரு சிங்கர் ஆக்சுவலி. நான் பாட ஆரம்பிச்சு ஒரு 4 to 5 இயர்ஸ் நானும் கேள்வி ஞானத்தில் தான் பாட கற்றுக்கிட்டேன். என்னோட ப்ரொஃபஷனே வேறு, ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக ஏர்ன் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன ப்ரொஃபஷன் உங்களுக்கு? நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். மியூசிக்காக ஏதோ ஃபேமிலி இதனால் போக முடியலன்னு சொல்லிட்டு சைட்ஸில் ஒரு ஹாபீஸோ இல்லை ஏதாவது ஒரு ரெக்கார்டிங் அந்த மாதிரி கோரஸ்லாம் கூப்பிட்டாங்கன்னா போவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக்குன்னு டெடிகேட் பண்ணும்போது ஃபேமிலி டைம்னு ஒன்று குறையுது. பேரண்ட்ஸோட இதுவாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட சில்ட்ரனோட இதுவாக இருக்கட்டும், எதுவுமே அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, இன்வால்வ் ஆக முடியல. என்னோட ப்ளஸ்ஸாக நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த ஜென்ரேஷனில் என்னால் மியூசிக்கையும் பேலன்ஸ் பண்ண முடியுது, ஃபேமிலிக்கு ஏர்னும் பண்ண முடியுது, என்னோட பேரண்ட்ஸோடையும் ஹாப்பி மூமெண்ட்ஸை ஸ்பெண்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த ஜென்ரேஷனில் இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கிறதுனால தான் இது இருக்குது. நான் 6th ஸ்டாண்டர்டில் வயலின் கற்றுக்க ஆரம்பித்தேன். எனக்கு அப்போது ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் போய் வாசிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய அது ஒரு சின்ன ஆசை தானே, எல்லாருக்கும் அதை கற்றுக்கிறப்ப. அப்போது எனக்கு அவ்வளோ வாசிக்க தெரியாது. அப்போது நான் ஒரு இதுன்னு போகும்போது எல்லாருமே என்னை டீமோட்டிவேட் பண்ணி ஒரு மாதிரி குறை சொல்லிக்கிட்டே இருந்து ஒரு மாதிரி அழ வச்சு வீட்டுக்கு அனுப்புனாங்க. ஒரு 2-3 ப்ராக்டிஸ் போனேன், அப்படியே இருந்துச்சு. அப்போது நான் என்ன பண்ணேன், அவங்க வேணாம், ஐ வில் க்ரோ பை மை செல்ஃப் அப்படின்னு சொல்லி ஐ டுக் அதர் திங் சீரியஸ்லி. இப்போது எலக்ட்ரிக் வயலின் இருக்குல்ல, இப்போ எலக்ட்ரிக் வயலின்லேயே மிடி இருக்குது. இப்போது ஒரு ஜி வாசிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் எஃப் வாசிச்சிட்டிங்க, ஆனால் நான் அந்த ரெக்கார்டிங்கை விட்டு வெளியே போயிட்டேன் அப்படின்னா இப்போ இவர்கிட்ட கொடுக்குறேன்னா அவர் எஃப்ஐ ஜியாக அவரே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு நோட்டை இறக்கிக்கலாம். நான் அதுக்கு திரும்பி தான் அந்த நோட்டை இறக்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த டெக்னாலஜிங்கிறத பர்ஃபெக்ஷன் பக்கத்தில் இருக்க காம்ப்ரமைஸுங்கிறது நீங்கள் பார்க்கலையா? காம்ப்ரமைஸுன்ற அளவுக்கு இம்பர்ஃபெக்டாக இருக்காதுன்னு சொல்கிறேன். பர்ஃபெக்டாக இருக்காது, ஆனால் மோராலஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் வயலின் கற்றுக்கும் போது என்னை டீமோட்டிவேட் பண்ணாங்கன்னு. எந்த குருவும் எந்த குழந்தையும் டீமோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. ஆஸ் அ குரு நான் என்னோட குழந்தைங்களை தப்பாக பாடுறேங்கிறத தான் சுட்டி காட்டுவேனே தவிர, நீ நல்லா வாசிக்கிற நல்லா பாடுறேங்கிறத ஒரு குரு எடுத்த உடனே சொல்லிட்டா உங்களுக்கு எல்லாருமே இப்போ கொம்பு முளைச்சிடும். இப்போ அவங்க சொன்னாங்க நான் படிக்கவே இல்லை, நான் பாடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான்லாம் படித்து எம்ஃபில் பண்ணி கோல்டு மெடலிஸ்ட் வாங்கிட்டு நான் உட்காந்துட்டு தான் இருக்கேன். ஸோ இது எல்லாருக்குமே அமையாது. ஆனால் என்னால் பர்ஃபெக்டாக பண்ண முடியும், பர்ஃபெக்டாக பாட முடியும், சேலஞ்ச் பண்ண முடியும். You can able to say this? I can do it perfectly. No, you are not in a program, in a manual. என்னால் மேனுவலாகவும் பண்ண முடியும், டிஜிட்டலாகவும் பண்ண முடியும் தான் நான் சொல்கிறேன். குருமுகமாக வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம ஜென்மால அழியாது, அடுத்த ஜென்மாலையும் கண்டினியூ ஆகும். ஆன்லைனில் நீங்கள் ப்ரோக்ராமிங் மூலியமாக நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் கற்றுக்குறீங்கன்னா அந்த ப்ரோக்ராமிங் தப்பு சொல்லாது, ஆனால் குரு தப்பு சொல்லுவார். ஓகே, த திங் இஸ் என்னை இன்சல்ட் பண்ணவங்க குருவே இல்லை. ஸோ என்னன்னா எனக்கு வளர்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கும்போது அவங்க என்னை இன்சல்ட் பண்ணி என்னை அந்த ஃபீல்ட் அந்த ஒரு இது பண்ணதுனால நான் என்னோட ஓனாக க்ரியேட் பண்ணிக்கிட்டேன்னு நான் சொல்கிறேன். பழைய ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கு இருக்கிற ப்ராப்ளமே அதுதான். எங்களெல்லாம் எங்கள் அப்பாவோ இல்லை எங்கள் வாத்தியாரோ அடித்து வளர்த்தாங்க, குறை சொல்லி வளர்த்தாங்க, இது இப்படி பண்ணக்கூடாது, இது தவறுன்னு சொல்லி வளர்த்தாங்க. அதனால எங்களால் இப்போவும் எந்த இடத்துல போனாலும் பர்ஃபெக்டாக இருக்க முடியும். ஆனால் உங்களுக்கு தவறுகள் சுட்டி காட்டினா உனக்கு என்னமா தெரியும், அந்த வாத்தியார் என்ன குறை சொல்கிறேன், நான் அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அந்த வாத்தியார்ட்ட நான் டியூஷன் படிக்க மாட்டேன், அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்குள்ள ஒரு பொறுமை இல்லை. இசை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நிதானமும் பொறுமையும் ரொம்ப முக்கியம். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆழமாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்துட்டே போக முடியும். நான் ஒரு வயலின் கற்றுக்கிட்டேன், ஆர்வமாக இருந்தேன். ஆனால் என்னை போகும்போது சில இடங்களில் டிமோட்டிவேட் பண்ணாங்க. இது நிறைய இடங்களில் நடக்கிறது வாய்ப்பு. இது அந்த காலத்தில் நடந்திருக்கு, இந்த காலத்தில் நடந்திருக்கு. ஆனால் அவர் சொல்ல வர விஷயம் என்னென்னா, எனக்கு அப்படி ஒரு டிமோட்டிவேஷன் நடக்கும்போது நான் முடங்கி உட்காராமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி பயிற்சி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சின்னு சொல்ல வரீங்க, கரெக்டாக? அன்னைக்கு ஒரு குருவை தான் நான் போய் அணுகி உன்னை கற்றுக்கணும். ஒருவேளை என்னால் அங்கே போக முடியல, ஒருவேளை எனக்கே பிடிக்கல அப்படின்லாம், இல்லை ஏதோ ஒரு இடத்துல நானே தாழ்வு மனப்பான்மையில் திட்டி நான் உட்காந்துக்கிட்டா கூட அது அங்கேயே எனக்கு முடங்கி போயிட வாய்ப்பு இருக்குது. இப்போ அப்படி இல்லை, ஐ ஹாவ் டு பவுன்ஸ் பேக்.